இருக்காரு. இவரே ஆபீஸ்க்கு வந்தத விஷயத்த சொல்லுவாரு பாக்குறேன். எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாரே. என்னாச்சு? ஒருவேளை ராஜசேகர் அண்ணன் இப்போதைக்கு எதுவும் வேணாம்னு சொல்லிட்டாரா? கடவுளே, அப்படி எதுவும் சொல்லியிருக்க கூடாது. இவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா வேணாமா? நல்லதா இருக்கலாம். கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கு. ஒருவேளை அண்ணன் வேணாம் சொல்லிட்டாருன்னா என்ன பண்றது? சுகந்தி, எது வந்தாலும் கேட்டு தெரிஞ்சுப்போம். இல்லைன்னா மனசு இப்படிதான் பாடுபட்டுட்டே இருக்கும். அதெல்லாம் முடியாது. இவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். ஏங்க ஏங்க சுகந்தி, என்ன இது கோவமா இருக்க மாதிரி இருக்கு? கோவமா இருக்கே? ஆமா, உங்க மேல கோவமா இருக்கேன். ஏங்க ஆபீஸ் விட்டு வந்ததும் என்கிட்ட விஷயத்த சொல்லுவீங்கன்னு பாக்குறேன். எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்கீங்க. விஷயமா? என்னமா? என்ன விஷயம் சொல்லணும்? என்ன விஷயமா? ஏங்க அது காலையில பேசிட்டு போனீங்கல்ல, மறந்துட்டீங்களா? சுகந்திமா, அது எப்படி விஷயத்த மறப்பேன்? அதெல்லாம் எதுவும் மறக்கல. நீ சொன்ன மாதிரி எல்லாமே ராஜசேகர் கிட்ட சொல்லிட்டேன். சொல்லிட்டீங்களா? அண்ணன் என்ன சொன்னாரு? சொல்லுங்க, அண்ணன் என்ன சொன்னாரு? ஏய், அவன் என்னடி சொல்ல போறான்? அவன் சரின்னு சொல்லிட்டான். உண்மையாவா? உண்மையாவே அண்ணன் சரின்னு சொல்லிட்டாங்களா? ஆமாமா, உண்மையாவே உங்க அண்ணன் அடுத்த வாரத்துல ஒரு நல்ல நாளை பார்த்து சீக்கிரமே மஞ்சள் மாப்பிளையும் கூட்டிக்கிட்டு நம்ம ஸ்ரீக்குட்டியை பொண்ணு பக்கம் வரேன்னு சொல்லிட்டோமோ என் பொண்டாட்டி. நிஜமாவே அண்ணன் அடுத்த வாரம் பொண்ணு பக்கம் வரேன்னு சொல்லிட்டாங்களா? எங்ககிட்ட விளையாடல, சும்மா அதை இதை சொல்லி ஏமாத்தலாம். உண்மையாவே வரேன்னு சொல்லிட்டாரா? உண்மையாவே உங்க அண்ணன் வரேன்னு சொல்லிட்டாமோ? நீ இவ்வளவு ஆசையா இருக்கியா? சாரிம்மா, நீ இந்த அளவுக்கு ஆசையா இருப்பேன்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கல. சீக்கிரமாவே அவங்க அடுத்த வாரத்துல ஸ்ரீக்குட்டியை பொண்ணு பக்கம் வரேன்னு சொல்லிட்டாங்க. நம்ம மாப்பிள்ள சக்தி, ராஜசேகர், அப்புறம் என் தங்கச்சி மஞ்சு 3 பேரும் அடுத்த வாரத்துல பொண்ணு பக்கம் வரேன்னு சொல்லிட்டாங்கம்மா. போதுமாமா என் பொண்டாட்டி? போதுங்க, இது போதும். இந்த வார்த்தை கேட்கறதுனா இவ்வளவு நாள் காத்துட்டேன். போதுங்க. நான் அண்ணன் எதுவும் சொல்லுமோ என்னமோன்னு பயந்துட்டே இருந்தேன். நல்ல வேலை அண்ணன் அடுத்த வாரம் வரேன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. எங்க நம்ம ஸ்ரீக்குட்டி பொண்ணு பார்த்து சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வச்சிடலாங்க. அதாங்க எனக்கு வேணும். அதுக்கு என்னம்மா, உன் ஆசைப்படியே நம்ம ஸ்ரீச்சலத்துக்கு சீக்கிரம் கல்யாணம் நடக்கும். கல்யாணம் பண்ணி என் நண்பன் வீட்டுக்கு அனுப்பிடலாம். ஆனா என்ன, என் மனசு முழுக்க என் செல்லக்குட்டி மலையே இருக்கும். உங்களுக்கு மட்டுமா? எனக்கும் அப்படிதான். ஆனா என்னங்க பண்றது? பொண்ணா பேத்துட்டோம்ல. பொண்ணு இன்னொருத்தங்கிட்ட பிடிச்சி கொடுத்துதானே ஆகணும். இன்னொருத்தங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சுதானே ஆகணும். அது ரொம்ப சரிதான். உன்னை எப்படி எனக்கு கொடுத்தாங்களோ அந்த மாதிரி நம்மளும் நம்ம செல்லக்குட்டிய நம்ம மாப்பிளைக்கு கொடுத்துதானே ஆகணும். எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. சீக்கிரமா என் ஸ்ரீச்சலத்தை சக்திக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து என் மாப்பிளைய நான் எப்படி பாத்துக்கணும்னு நினைக்கிறேனோ அப்படியே பாத்துக்கணும். ஜாம் பாத்துக்கணும் என் மாப்பிளைய. என் சேர்ல என் மாப்பிளைய உட்கார வச்சு அழகு பார்க்கணும். நீங்க மட்டும் தான் உங்க மாப்பிளைய அழகு பாப்பீங்களா? நான் கூட என் மாப்பிளைய நல்ல அழகா பாப்பேன். மேடம் என்ன பாப்பீங்க? என் மாப்பிளைக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு போட்டு சாப்பிட வச்சு அழகு பாப்பேன். அது சரி. என் மாப்பிளைய நம்மளோட ஓன் ஆஃபீஸ் எங்க இருக்கிற பிரான்ச்சஸ்ல எல்லாத்துலயுமே என் மாப்பிளைய இவன் தான் என் மாப்பிள்ள, இனி எல்லாத்துக்கும் இவன் தான் ப்ரொப்ரைட்டர்னு எல்லாத்துக்கிட்டே சொல்லணும். அந்த நாளுக்காக நான் ரொம்ப காத்துட்டு இருக்கேம்மா. ஆமாங்க, சக்தி நம்ம வீட்டுக்கு மாப்பிளைய வந்துட்டா நம்ம மாப்பிளைய ரொம்ப நல்லா பாத்துக்கலாங்க. நம்ம மாப்பிளைய நம்ம நல்லா பாத்துக்கிட்டா நம்ம ஸ்ரீச்சலத்துக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்ரீக்கு சக்தினா அவ்வளவு உயிருங்க. அது சரி, 2 பேரும் மாத்தி மாத்தி மாப்பிளையே பாத்துக்கிட்டு இருந்தா நம்ம செல்லப்படி யார் பாக்குறது? நம்ம 2 பேரும் நம்ம மாப்பிளைய பாத்துக்கிட்டாலே நம்ம மாப்பிள்ள நம்ம பொண்ணை தன்னால பாத்துக்குவாரு. ஆமாமா, இப்ப நான் எப்படி என் பொண்ணாடி பாத்துக்கிறனோ அப்படிதான் என் மாப்பிளையும் என் பொண்ணை பாத்துப்பான். ஆமாமா, அப்படிதான். என்னடி சொல்லும் போது வெக்கப்படுறேன்? என்ன பழைய நினைவுகள்லாம் வருதா என்ன? வராதா? நானும் என் புருஷனை விரும்புவேன்ல, அப்பப்ப என் புருஷன் மேல எனக்கு காதல் வரும்ல. அதான் நம்மளோட கல்யாணம் எனக்கு ஞாபகத்துல வந்துருச்சு. உனக்கு கல்யாணம் ஞாபகம் வந்துருச்சு. எனக்கு அன்னைக்கு நைட்டு நடந்த முதல் இரவு தான் ஞாபகத்துல இருக்கு. இப்ப கூட ஐயோ, உங்களுக்கு புள்ள இல்லாத வீட்டுல கிணறு துள்ளி குதிச்சாலும் முடியெல்லாம் நேரச்சிருச்சாமா. இப்ப வந்து முதல் ராத்திரி பத்தி பேசிட்டு இருக்காரு. நம்ம பொண்ணுக்கு முதல் ராத்திரி நடத்த வேண்டிய வயசு வந்துருச்சுங்க. இவர் என்னடானா அவரோட முதல் ராத்திரி ஞாபகப்படுத்துறாராமா. போங்க சீக்கிரமா நம்ம பொண்ணு கல்யாணத்துக்கு என்னென்ன பண்ணணுமோ அந்த ஏற்பாடெல்லாம் பண்ணுங்க. கல்யாணம் நல்லா கிராண்டா பண்ணணுங்க. நம்ம பொண்ணு மாப்பிளையும் அங்க நல்லா இப்படி சொல்றது இது வரைக்கும் யாருமே பார்க்காத அளவுக்கு நம்ம கல்யாணத்தை நடத்தணுங்க. எல்லாரும் மூக்கு மேல வரல வைக்கணும், அந்த அளவுக்கு வைக்கணுங்க கல்யாணத்தை நடத்தணுங்க. அதுக்கு என்னமா, நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு. அவளுக்கு பணம் வேற யாருக்கு பண்ண போறோம்? அவளையும் என் மாப்பிளையும் நான் எப்படி பாத்துப்பேன்னு பாத்துக்கேன். என் மாப்பிள்ள மட்டும் என் வீட்டுக்கு வரட்டும், அவனை எந்த அளவுக்கு வச்சு பாத்துக்கிறேன்னு பாரு. என் மாப்பிள்ள என் வீட்டுக்கு வந்தா இப்போ ராஜா மாதிரி தான் இருக்கும். என் சக்திய எப்படி பாத்துக்கிறேன்னு பாரு. ஏங்க மாப்பிள்ள மேல இவ்வளவு பாசமா? ஆமாண்டி, இருக்காத பின்ன. என் பொண்ணையும் அவன்கிட்ட ஒப்படைக்க போறேன். என் பொண்ணு வாழ்நாள் முழுக்க கண் கலங்காம வச்சு பாத்துக்க போறேன் வண்டி. அவன் மேல எனக்கு பாசம் இருக்காது. என் மாப்பிள்ள மேல என் மொத்த பாசத்தையுமே என் மாப்பிள்ள மேல மட்டும் தான் வச்சிருக்கேன். நீங்க உண்மையிலே நம்ம மாப்பிள்ள கொடுத்து வச்சவருங்க. இப்படி ஒரு மாமனார் கிடைக்க மாப்பிள்ள ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணுங்க. இல்லம்மா, நமக்கு நம்ம மாப்பிள்ள கிடைக்காதான் நம்ம கொடுத்து வச்சிருக்கணும். சக்தி தங்கமான பையன். நான் பார்த்த வரைக்கும் அவன் ரொம்ப ரொம்ப தங்கமான பையன். கண்டிப்பா நம்ம ஸ்ரீச்சலுக்கு ரொம்ப நல்லா பார்த்துப்பான். எனக்கு தெரியும்.
என் மாப்பிள்ளை மேல எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு. சரி சரி போதும் போதும், உங்க மாப்பிள்ளை புராண பத்தியே பேசாதீங்க, என் செல்லத்தை பத்தியும் பேசுங்க. என் செல்லக்குட்டியும் அவளும் ரொம்ப தங்கமானவ தெரியும்ல. நம்ம தங்கத்தை பத்தி நம்மளே பேசலாமா? நம்ம தங்கம் சொக்க தங்கமா, அவளை பத்தி நம்ம சொல்ல வேண்டியதே இல்லை. என் ஸ்ரீச்சலும் நம்ம உயிருமா, நம்ம உயிரை நம்ம மாப்பிள்ளை கிட்ட ஒப்படைக்க போறோம். கண்டிப்பா மாப்பிள்ளை நல்லபடியா பார்த்துப்பாரு. ஆமாங்க, நீங்க சொல்றது உண்மைதான். நம்ம உயிரே அவதாங்க. அவளை நம்ம மாப்பிள்ளை கிட்ட ஒப்படைக்க போறோம். அவளும் சரி நம்ம மாப்பிளையும் சரி ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். நம்ம கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கணுங்க. அதுக்கு என்ன, நான் தான் இருக்கேன்ல. நான் மண்ணுக்குள்ள போற வரைக்கும் என் மாப்பிள்ளையும் என் பொண்ணையும் எப்படி பாத்துக்கிறேன்னு பாரு. என்ன பேசிட்டு இருக்கீங்க? நல்ல விஷயத்தை பத்தி பேசும்போது அவசரமா பேசிட்டு இருக்கீங்க, போங்க. ஏண்டி மேல் பண்ண சொன்ன சுற்றமா? இல்லம்மா, நான் சொல்றேன். நான் இருக்கிற வரைக்கும் என் பொண்டாட்டியும் சரி என் பொண்ணு என் மாப்பிள்ளைன்னு எல்லாரையும் ரொம்ப சந்தோஷமா பார்த்துப்போமா. இதை நீங்க சொல்லணுமா? எனக்கு தெரியாதா? சரி நீங்க வாங்க, ரொம்ப நேரமா இங்கே நின்னுட்டு இருக்கீங்க, சாப்பிடணும்ல வாங்க. நான் வளர்ந்துருக்கோம் எங்க நம்ம வீட்டு வாண்ட ஆளையே காணும். இங்கே எங்கேயும் சுத்திட்டு இருப்பாளே, எங்க வா. மேடம் என்கிட்ட சொல்லாம கொள்ளாம உங்க மாப்பிள்ளை பார்க்க ஓடிட்டாங்க. என்கிட்ட சொன்னா நான் அனுப்ப மாட்டேன்னு திருட்டுத்தனமா ஓடிட்டா பாத்துக்கோங்க. அவளுக்கு மாப்பிள்ளனா அவ்வளவு இஷ்டம்டி. சக்தி மேல அவன் உயிரே வச்சிருக்கான். அதான் அவனை பார்க்காம அவளால இருக்க முடியல. அதான் போயிருக்கான். சரி சரி போய் பார்த்துட்டு வரட்டும். ஸ்ரீகுட்டி வந்ததுக்கு அப்புறம் நம்ம சாப்பிடலாம், சரியா? பொண்ணு இல்லாம சார் சாப்பிட மாட்டீங்க. சரி நீங்க வாங்க, நான் போய் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். இல்லடி, என் பொண்ணு மாப்பிள்ளை பார்க்க போயிருக்கான். எப்படியும் லேட் ஆகும்னு நினைக்கிறேன். நம்ம ஏன் அந்த டைம் வேஸ்ட் பண்ணுவானே. அது வரைக்கும் நம்மளும். டேய் முத்து, என்னடா என்ன இப்பதான் சாரு ஒரு மார்க்கமா பேசிட்டு தெரியுறீங்க? ஏய் என்னடி கொண்டாடிக்கிறதாடி பேசுறேன். கொண்டாடிக்கிற பேசுவோம், தப்பு கிடையாது. சரி டைம் வேஸ்ட் பண்ணுவானே, நம்மளும் டூயட் பண்ணலாமா? டூயட் கேனவனுக்கு ஆசையா பாரு. ஐயோ கேளவா போயா. ஏய் என்னடி முடி நடத்துறா, நான் கிளம்புன ஆயிட்டணும். உடம்புல தெம்பு இருக்குடி. நீ வேணா ஒரு சான்ஸ் கொடுத்து பாரு. நான் இவ்வளவு தெம்பா இருக்கேன்னு நிரூபிச்சு காட்டேன். ஐயோ போங்க. ஏய் உண்மையை தாண்டி சொல்றேன். உங்களுக்கு ரொம்ப தாங்க காலம் போன காலத்துல இன்னும் கொஞ்சம் நாள்ல நம்ம பேரம் பெட்டி இருக்க போறோம். இப்ப ஆசைய பாரு போங்க. ஏய் எத்தனை வயசானாலும் காதலுங்கிறது எல்லாருக்கும் ஒண்ணுதானடி. அது போலதான் இந்த முத்துவேலுக்கு இந்த சுகந்தி மேல இருக்க காதல் இன்னைக்கும் குறையாது. இப்போ 60 வயசே ஆனாலும் என் பொண்டாட்டி மேல இருக்க காதல் ஒரு துளி கூட குறையாதுடி. வயதாக கூடும் ஆனாலும் அன்பு மாறாதது. மாலையிடும் சொந்தம் முடி போட்ட பந்தம் பிரிவென்றும் சொல்லே அறியாதது. குமரி உன்னாட்ட அழகி நான் எங்கும் பார்த்தேன் கிடையாது. அடையும் நாசை குமரா அன்பான தோழ நம்மோட உறவு உடையாது. அப்பவே வரேன்னு சொன்னோம், இன்னும் ஆளை காணும். இவன் வருவாளாம். சும்மா இருந்தானே சீண்டி விட்டுட்டான். வந்தே ஆகணும். அவன் மட்டும் வரலாம், நம்ம போயிட வேண்டியதான். அது சரி, இது வரைக்கும் நம்ம அவளை தேடி அவன் வீட்டுக்குள்ள போனதே இல்லைன்னா இப்ப போனா என்ன? போயிடுவோம். ஆமாடா சக்தி, ஒரு நாளாவது அவளை நீ வீட்டுல போய் பார்த்துருக்கேன். எப்படி பார்ப்பேன்? நீ தான் முன்னாடி பைத்தியக்கார மாதிரி இருந்திருக்கேன். இப்பதானே அந்த பைத்தியம் தெளிஞ்சிருக்கேன். இப்பவும் பைத்தியம் தெளிஞ்சதான் இல்ல என்ன சொல்ல. இந்த ஃபீலிங்ஸ் நான் யார்கிட்டன்னு சொல்றதுன்னு தெரியணும். கார்த்திகிட்ட சொல்லலாம்னு நினைச்சா கண்டிப்பா அவன் தப்பா மட்டும் தான் நினைப்பான். அது சரி, நம்ம ஃபீலிங்ஸும் அப்படிதானே இருக்கேன். டே சக்தி, என்னதான்டா நடக்குது உனக்குள்ள? நீ லவ் பண்றது ஷர்மிங்க, ஆனா உன் மனசு முழுக்க ஸ்ரீயை தேடுது. இது யார்கிட்டயாவது சொன்னா கண்டிப்பா நம்மள தப்பா மட்டும் தான் நினைப்பாங்க. ஆனா ஏன் ஏன் எனக்கு இப்படி இருக்கேன்? நான் ஏன் ஸ்ரீயை பார்த்துட்டே இருக்கணும்னு நினைக்கிறேன். ஸ்ரீயை பார்த்தானே எனக்குள்ள என்னென்னமோ நடக்குது. அது என்னன்னு எனக்கு சரியா சொல்ல தெரியல. நான் பண்றதுலாம் சரியா தப்பா? ஐயோ கடவுளே, மண்டை பிச்சுக்கிற மாதிரி இருக்கு. சக்தி வந்தது பெண்ண வானவிதானா பூமியிலே பூ பறிக்கும் தேவதைதானா. LKG பையன் BSc பொண்ணு பொண்ணு விடுற காலம் இது. பொண்ணோட மனச ஆராய்ச்சி பண்ண கம்ப்யூட்டர் கேட்கும் காலம் இது. சக்தி சக்தி ம் ம் சொல்லு ஸ்ரீ. சக்தி நீ பிஸியா இருக்கியா?
நீ ஃப்ரீயானது சொல்றியா? நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். சரியா? ஏய், இப்ப நான் ஃப்ரீயா தான் இருக்கேன். நான் பிஸியாலாம் இல்லை. நீ இப்பவே பேசு. என்ன திடீர்னு என்கிட்ட பேசுறதுக்காக வந்திருக்கா? என்ன எதை பத்தி பேசணும்? என்ன சக்தி, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன விஷயம் வேணாலும் இருக்கட்டும். எதை பத்தி வேணாலும் பேசு. கேட்க நான் தயாரா இருக்கேன். ஆனா இப்படி தள்ளி நின்று பேசினாலும் நான் கேட்க மாட்டேன். கொஞ்சம் பக்கத்துல வந்து நின்று பேசு. இல்ல இல்ல, நான் இங்கேயே நின்று பேசுறேன். நான் பேசுறது உனக்கு கேட்குதுல்ல? ஓ, மேடம் உஷாரா இருக்காங்களாமா. ஏண்டி நீயே உஷாரா இருக்கானா? நான் என்ன ஓகேவா இருப்பேன்? இப்போ பாருடி, நீ எப்படி என் பக்கத்துல வரேன்னு. சொல்லு சக்தி, நான் பேசுறது கேட்குதுல்ல? என்ன என்ன சொன்ன? என்னமோ பேசுறேன்னு தெரியுது. ஆனா என்ன பேசுறதுன்னு சரியா கேட்கலையே. கேட்கலையா? சக்தி, சரி இரு. அடியே, பக்கத்துல வர பார்த்தா கொஞ்சமா தள்ளி வர. உன்னை என் பக்கத்துல வர வைக்கிறேன்டி. சக்தி, இப்ப கேக்குதா? ஆ, ஏண்டி வாய் திறந்து பேசண்டி. ஏதோ புசு புசுன்ற காத்து தான் வருது, வார்த்தையே வரலையே. கேட்கலையா? சரி இரு. அது இப்போ பக்கத்துல வரணும். நீ வந்தா மட்டும்தான் எனக்கு கேட்கும், இல்லைன்னா கேட்காது. அவ்வளோ பக்கத்துல வரணும்னு பார்த்தா அடி மேல அடி அடி வைக்கிறோம். ஒண்ணு டேய், என்னடா சொன்ன என்கிட்ட? இப்ப வந்தா தள்ளி நின்று தானே பேசணும்னு சொன்னேன். இப்ப என்ன அவளை பக்கத்துல வர வைக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கான்? ஓஹோ, இவன் வேற இங்கே தான் இருக்கான் போல இருக்கேன். இல்லடா, அவ பேசுறது எனக்கு கேட்கலண்ணா, அதான் பக்கத்துல வர சொன்னேன். இதுல ஒன்றும் தப்பு இல்லைங்க. டேய், 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 எப்படி எப்படி அவ நிக்கிற இடத்துல இருந்து பேசினா உனக்கு கேட்கலாம், இதை நான் நம்பணும் அப்படிதானே? ஓஹோ, இல்லடா, உண்மையாவே அவ ஏதோ பேசுறான்னு தெரியுது. ஆனா என்ன பேசுறான்னு என் காதுல விழலாம். என்னன்னு தெரியல. காலையில குளிக்கும் போது காதுல தண்ணி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதான் லேசா கேட்கல. டி சக்தி, லிமிட்டை கிராஸ் பண்ற, பார்த்து நடந்துக்க. டேடி சும்மா ஏதாவது சொல்லாத. அவ பக்கத்துல கூப்பிட்டா லிமிட்டை கிராஸ் பண்றேன்னு அர்த்தமா? அவ தூரமா நின்று பேசுறான், என் காதுல விழலாம், அதனால பக்கத்துல கூப்பிட்டேன். உடனே ஏதாவது சொல்லாத. சரி, இப்ப எதுக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கேன்? போடா. சக்தி, சக்தி, டி சக்தி, திரும்பவே திரும்பாத. அப்போதான் உனக்கு கேட்கலன்னு பக்கத்துல வருவான். சக்தி. சக்திக்கு கேட்கல போல இருக்கே. அதான் நான் இவ்வளவு நேரம் கூப்பிட்டோம், அங்கேயே திரும்பி இருக்கான். சரி, நம்ம பக்கத்துலயே போய் பேசுவோம். நம்ம வேற முக்கியமான விஷயத்த பத்தி பேசணும்ல. இப்படி கேட்காம இருந்தா சக்திக்கு தப்பா புரிஞ்சிடும்ல. ஆமா, நம்ம பக்கத்துல போய் அவனுக்கு எடுத்து சொல்ல முயற்சி பண்ணுவோம். சக்தி, புது பார்வையிலே என்னை நீ கொள்ளையடித்தாயே, என் உள்ளம் முழுவதிலும் புது வெள்ளையடித்தாயே. நெருக்கமாக நிற்க துஞ்சலுமில்லை, விட்டு விலகி நடக்க மனம் வரவில்லை. அடடா அடடா காதல் அழகிய தொல்லை. சக்தி, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் சக்தி. பேசு, அதான் பக்கத்துல தானே இருக்கான். என்ன பேசணும் பேசும், எவ்வளவு நேரம் பேசணுமோ பேசும். நைட்டு முழுக்க நம்ம இப்படியே இங்கேயே நிற்கும். நீ பேசிட்டே இரு, நான் கேட்டுட்டே இருக்கேன். ஐயோ, அவ்வளோ நேரம்லாம் ஆகாது சக்தி. எனக்கு ஒரு 1/2 hour கொடு, போதும். 1/2 hourல பேசிட்டு நான் போயிடுறேன். ஆஃப் பண்ண வரா? ஆமா, 1/2 hour உன்னை விட்டுருவாங்க. உன்னை நான் விட்டாதானடி. இங்க இருந்து நீ எப்படி போறேன்னு நானும் பாக்குறேன். 1/2 hour? சரி, ஓகே, விஷயத்த சொல்லு. என்ன விஷயம்? இந்த டைம்ல என்ன அர்ஜென்ட்டா பார்க்கணும்னு ஓடி வந்திருக்கீங்க மேடம்? அப்படி என்ன முக்கியமான விஷயம் மேடம்க்கு? ஆமா சக்தி, முக்கியமான விஷயம் தான். சரிடி, என்ன முக்கியமான விஷயம் சொல்லு. சக்தி, அது வந்து ஷர்மி கிட்ட நீ ஏன் பேசல? சரி, இது முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னீங்க, அதை பேசும். சக்தி, நான் இதை பத்தி தான் பேசணும்னு சொன்னேன். இதுதான் அந்த முக்கியமான விஷயம். சக்தி, ஷர்மி பாவம் சக்தி. நீ சாப்பிட்டியா? என்ன சாப்பிட்டியா? ஆண்டி என்ன செஞ்சாங்க? சும்மா வந்திருக்கீங்க, எனக்கு என்ன எடுத்துட்டு வந்திருக்கலாம்ல? சக்தி, நான் என்ன கேக்குறேன், நீ என்ன பேசிட்டு இருக்க? நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. ஆண்டி என்ன சமைச்சாங்க? நீ சாப்பிட்டியா? மம்மி மட்டன் குழம்பு வச்சாங்க, நான் இன்னும் சாப்பிடலாம். அப்பா இப்பதான் வந்தாங்க. அப்பாவும் அம்மாவும்
பேசிட்டு இருக்காங்க. அடி பாவி, வீட்டில் மட்டன் குழம்பு அன்னைக்கு இதுவும் எடுத்துட்டு வராம வேறு மணி கையை வீசிட்டு வந்துட்டேன். ஏண்டி எனக்கு ஏதாவது எடுத்துட்டு வரணும்னு தோணுச்சு உனக்கு? சக்தி, நான் தான் சொன்னேன்ல உன்கிட்ட முக்கியமான விஷயம் பத்தி பேசுறதுக்காக வந்தேன்னு. நான் வேணா ஒன்று பண்ணிட்டா, இப்ப பேசிட்டு திரும்ப போய் நான் மட்டன் குழம்பு எடுத்துட்டு வந்து உனக்கு தரேன். அதெல்லாம் வேண்டாம், நான் சும்மா தான் கேட்டேன். இல்லை, நான் உனக்கு மட்டன் எடுத்துட்டு வரேன், நீ நல்லா சாப்பிடு. நீ இன்னும் சாப்பிடல? இல்லை, இன்னும் சாப்பிடலாம். சாப்பிடணும். சாப்பிட்டு முடிச்சுட்டு சாப்பிடலாம்னு இருக்கேன். அது என்ன, சாப்பிட்டு முடிச்சிட்டு சாப்பிடுவேன்? 2 வாட்டி சாப்பிடுவியா? ட்ரிங்க் பண்ணி முடிச்சுட்டு சாப்பிடலாம்னு இருக்கேன். சக்தி, என்ன சொல்ற? ஆமாண்டி, ட்ரிங்க்ஸ் பண்ணி முடிச்சுட்டேன், அப்புறமா தான் சாப்பிடுவேன். சரி, அதான் மட்டன் கொண்டு வந்தா எனக்கு யூஸ் ஆகுமே நினைச்சேன். சைட் டிஷ்க்கு சரியான டிஷ்லாம் அது, அதான் பார்த்தேன். நீ தான் வேற கையை வீசிட்டு வந்துட்டீங்க. சரி பரவாயில்ல விடு, இன்னைக்கு சைட் டிஷ் இல்லாமல் சார் கடிச்சா வேண்டியதான். சக்தி, நீ ஏன் அடிக்கடி ட்ரிங்க்ஸ் பண்ற? அது தப்புல்ல. தப்பு தான், ஆனால் எனக்கு யாரும் சொல்லலையே இது தப்புன்னு. இந்த மாதிரி யாராவது எனக்கு எடுத்து சொல்லியிருந்தா மேபி நான் சாப்பிடாம இருந்திருக்கலாம். இப்போ குறைஞ்சிடலாம். சொல்றவங்க சொன்னா கண்டிப்பா குடிக்க மாட்டேன். அப்படியா? அப்ப உன்னை பண்ணலாமா? நாளைக்கு நான் ஷர்மி கிட்ட சொல்லி உன்னை குடிக்க வேணாம்னு சொல்றேன். அப்ப நீ குடிக்காம இருக்கேன்? மொபைல் போய்த்துறோலே. என்ன சக்தி, அப்ப ஷர்மி சொன்னா நீ குடிக்காம இருப்பல? நீ சொன்னாலும் நான் குடிக்காம இருப்பேன். நீ பக்கத்துல தானே இருக்க, நீ சொல்லு, நான் கண்டிப்பா குடிக்காம இருப்பேன். சக்தி, நான் பேச வந்த விஷயத்தையே மறந்துட்டேன் பாரு. நீ என்னென்னமோ பேசுனதோ நான் அதை மறந்துட்டேன். சக்தி சொல்லு சக்தி, நீ ஷர்மி கிட்ட பேச மாட்டேங்கிற. அவ பாவம், இன்னைக்கு அவ எவ்வளவு ஃபீல் பண்ண தெரியுமா? நீ அவளை அடிச்சிட்டியாமே. நீ அடிச்சது கூட அவ வருத்தப்படலாம். ஆனா நீ அவகிட்ட பேசாம இருக்கத நினைச்சு அவ ரொம்ப வருத்தப்படுறான். என்கிட்ட சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ண சக்தி. ஷர்மி பாவம்ல சக்தி, நீ அவகிட்ட நாளைக்கு பேசு சக்தி. இங்க பாருமா, இதை பத்தி நீ பேச வேண்டாம், அதை நான் பாத்துக்கிறேன், விடு. இல்ல சக்தி, ஷர்மி பாவம், என்கிட்ட சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டான். என்னன்னு சொல்லி வருத்தப்பட்டான்? நீ அவகிட்ட பேசல, அதை சொல்லி வருத்தப்பட்டான். அதை மட்டும் என்ன சொன்னானா? அவ என்ன தப்பு பண்ணன்னு சொல்லலையா? இல்ல இல்ல, அவ பண்ண தப்பையும் சொல்லி தான் வருத்தப்பட்டான். நான் தான் தெரியாம அவங்களெல்லாம் பேசிட்டேன். எனக்கு தெரியும் நான் தான் தப்புன்னு. ஆனா சக்தி என்கிட்ட பேசாதது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்லாம் சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டான். நான் வேணாலும் மன்னிப்பு கேட்கவும் தயாரா இருக்கேன் அப்படி இல்லாம சொன்னான். யாரு? ஷர்மி அவங்களால தப்பா பேசிட்டேன்னு சொல்லி வருத்தப்பட்டானா? மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னானா? ஆமா ஆமா. உன்கிட்ட இதை ஃபீல் பண்ணி பேசியிருக்கான் அப்படிதானே? ஆமா 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 சக்தி, நீ சொன்னதுதான். ரொம்ப ஃபீல் பண்ணி பேசணும். அவ தப்பா அவ உணர்ந்துட்டான். அவ ஃபீல் பண்ணி வருத்தப்பட்டான். எதுக்கு இப்ப பொய் மேல பொய் சொல்லிட்டு இருக்க? இங்க பாருடி, ஷர்மி எப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதை விட நீ எப்படின்னு இப்ப கொஞ்ச நாளா நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். அதுவும் இப்ப அவளுக்காக வந்து இவ்வளவு தூரம் பேசுற பாரு, அதுவும் பொய் மேல பொய் சொல்லிட்டு இருக்க பாரு. இன்னும் அதிகமா உன்னை பத்தி தெரிஞ்சுக்கிறேன். சக்தி சாரி, நீ ஷர்மி கிட்ட பேசணும்ல, அதுக்குதான். ப்ளீஸ் சக்தி, அவளை ஹர்ட் பண்ணாத. அவ உன்னை எவ்வளோ விரும்புறான்னு தெரியும்ல, நீ அவளை எவ்வளோ விரும்புறன்னு எனக்கு தெரியும். இப்படி இருக்கும்போது 2 பேரும் இப்படி பேசாம இருக்கலாமா? தப்பு இல்லை. லவ்வர்ஸ்குள்ள ஈகோலாம் வரக்கூடாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகணும். ஸ்ரீ, ஒருவேளை நீ ஒருத்தனை விரும்புற, அவனுக்கும் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம்னா தப்பு என்னமோ அவன் பேர்ல இருக்கும், நீ விட்டு கொடுத்து போவியா? என்ன சக்தி எப்படி கேட்குறேன்? ஆமா, நான் கண்டிப்பா விட்டு கொடுத்து போவேன். நான் விட்டு கொடுத்து போறதுலேயே அவன் தப்ப உணர்ந்துருவான். எனக்கு எப்பவுமே அவன் வேணும்ல, அதுக்காக நான் கண்டிப்பா விட்டு கொடுத்து போவேன். கண்டிப்பா விட்டு கொடுத்து போவியாடி? ஆமா, கண்டிப்பா விட்டு கொடுத்து போவேன். எதாலடி அவன் தப்பு பண்ணியும் நீ அவனுக்காக விட்டு கொடுத்து போவேன்ற? அவன் உனக்கு அந்த அளவுக்கு பிடிக்குமா என்ன? ஆமா சக்தி, எனக்கு அவனை அந்த அளவுக்கு பிடிக்கும். என் உயிரே அவன் தான் நம்புது. இந்த சின்ன விஷயத்தை விட்டு கொடுத்து போக மாட்டேனா? உண்மையாவே உன் உயிரை அவன் தானா? ஆமா சக்தி, சிவா என் உயிர் தானே. சிவா என்ன தப்பு பண்ணாலும் நான் விட்டு கொடுத்து போவேன். ஏன்னா எனக்கு சிவாவை அந்த அளவுக்கு பிடிக்கும். ஏய் கடவுளே,
இவ்வளோ நேரம் நல்லா தானடி பேசிட்டு இருந்தேன், அதுக்குள்ள என்னடி வந்தது உனக்கு? சக்தி சாரி சாரி சாரிடி. ஏய், இவ்வளோ நேரம் நீ பேசிட்டு இருந்தது சிவா பத்தியா? உண்மையை சொல்லு, சிவா பத்தி இவ்வளோ நேரம் பேசுன? ஆமா ஆமா சக்தி, நான் சிவாவை தானே விரும்புறேன். அப்ப அவனை பத்தி தானே பேசுறேன். அவனை பத்தி தான் பேசுனேன். ஏய், திரும்ப திரும்ப சொன்ன பையன் சொல்லிட்டு இருக்காது என்ன? இங்க பாருமா, உண்மையாவே நீ இவ்வளோ நேரம் அவனை பத்தியா பேசுன? இல்லைன்னு சொல்லுடி. சக்தி, நான் ஷர்மி பத்தி தான் பேச வந்தேன். நீ எப்படியாவது நாளைக்கு பேச ட்ரை பண்ண. நீ அடிச்சதும் தப்பு தானே, அதனால அவகிட்ட நீயே சாரி சொல்லி நீயும் அவளுக்காக விட்டு கொடுத்து போ. ப்ளீஸ், யாராவது விட்டு கொடுத்து போங்க என்ன. நான் வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, அம்மா தேடுவாங்க. நான் போறேன். ஏய் நில்லடி. இல்ல சக்தி, அம்மா எனக்காக சாப்பிடாம இருப்பாங்க. நான் போறேன். நில்லுன்னு சொன்னேன். ஏய், இப்ப நிக்கிறியா இல்லையா? நில்லடி. ஏய், கோவத்தில் வேணா உன்னதான் கூப்பிட்டு இருக்கேன். நில்லடி என்ன? சக்தி, நான் வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, அம்மா கிட்ட சொல்லிட்டு கூட வரல. அம்மா தேடுவாங்க. நான் போறேன். போகலன்னா அப்பா திட்டுவாங்க. அத்தை மாமா கிட்ட நான் பேசிக்கிறேன். நீ என் கூட தான் இருந்தேன்னு சொன்னா அத்தையும் மாமாவும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. இரு, நான் கேட்டதுக்கு பதில் சொல்லிட்டு போ. இவ்வளோ நேரம் நீ சிவாவை பத்தியா பேசலாம்? நான் வீட்டுக்கு போறேன் சக்தி. இங்க பாருடி, சும்மா என்கிட்ட ஏதாவது சொல்லிட்டு இங்கேருந்து ஓடலான்னு பார்க்காத. காலேஜில் இருந்தா நான் கிளாஸ்க்கு போன சக்தி, இங்கே வந்தா நான் வீட்டுக்கு போன சக்தி. ஏன் இதுவும் வீடு தான், இங்கேயே இருக்கலாம். கேட்டலாம் சொல்லு, உன் உயிர்னு சொன்னீங்க, அது யாரு? உண்மையாவே சிவாவையா சொன்ன? நீ கையை விடு, எனக்கு வீட்டுக்கு போகணும். மாமா, ஹேய், என்னடி பேசிட்டே இருக்க? என்கிட்ட கூட பார்த்தா அண்ணா. ஏழு பத்து மணி வரை இல்லை இந்த வயதும். நான் வேர் வேறாய் அடவே தேனே, ஒரு பால் பார்வை உன்னை பார்த்தேனே. பெண்ணே நீ பெண்ணல்ல, அக்ஷய பாத்திரம். பெண் என்ற கோப்பைக்குள் நான் விழுந்தேன். ஆரோடு தேன் கொண்டு வாய் கலந்தே. தேகங்கள் பரிமாற உள்ளங்கள் இடமாறும். ஹாய் டியர்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன் பா. சாரி டியர்ஸ், கமெண்ட் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாப்பா, அகைன் எனக்கு வந்து ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் வந்துருச்சு. அதனால டைமிங் கம்மியாக கொடுத்து 2 வீடியோவாக கொடுத்துருக்கேன். சரி, 2 வீடியோவும் 15 மினிட்ஸ் கொடுத்தா நல்லா இருக்காதுன்னு இப்போ மார்னிங் அர்ஜென்டா பேலன்ஸ் இருக்க ஒரு 10 to 12 மினிட்ஸ் வீடியோவை எடுத்து 2 வீடியோவை ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்கேன். சாரி, 2 வீடியோவாக வந்திருக்கு. ஆமாம் டியர்ஸ், 30 மினிட்ஸ் கொடுத்தாக்கா எனக்கு அப்லோட் ஆகலை, அதாவது சாரி எக்ஸ்போர்ட் ஆகலை. அதுக்கப்புறம் டைமிங் கம்மி பண்ணி பார்க்கலாமே டைமிங் கம்மி பண்ணேன். 20 மினிட்ஸ் சம்திங் கொடுத்தா அப்லோட் ஆகுது. அதனால தான் சரி 2 வீடியோவாக ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருவோம் கொடுத்துருக்கேன் நான். இன்றைக்கி மட்டும்தான் இப்படி வரும். நான் நாளைக்குள்ளார எப்படியாவது ஸ்டோரேஜ் ப்ராப்ளத்தை கிளியர் பண்ணிடுறேன், ஓகேங்களா? அப்படி சப்போஸ் கிளியர் பண்ணலை அப்படின்னா டைமிங் கம்மியாக வீடியோ வரும். ஓகே டியர்ஸ். ஓகே டியர்ஸ், பர்த்டே விஷயம் சொல்லிடலாம். நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டருடைய அம்மா சாரதாமாக்கு இன்னைக்கு 53வது பிறந்தநாள். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சாரதாமா. விஷ் மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே சாரதாமா. சாரதாமா, நீங்கள் இன்னைக்கு போல லைஃப் லாங் சந்தோஷமா இருக்கணுமா? உங்களுடைய ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு இன்னைக்கும் வேணுமா? நீங்கள் இன்னைக்கு போல எப்பவும் இதே சந்தோஷத்தோட இருக்கணும். அப்புறம் முந்தானத்து வீடியோவில் வந்து 2 சப்ஸ்கிரைபர் வந்து இன்னைக்கு பர்த்டே அப்படின்னு சொல்லி வீடியோவில் சொல்லியிருந்தீங்க. சாரி டியர்ஸ், நான் அடுத்த நாளுக்கு வீடியோவுமே சேர்த்து எடுத்து வச்சதுனால நேற்று வீடியோவில் என்னால் உங்களுக்கு வந்து விஷ் பண்ண முடியல. அது மட்டும் இல்லை, நீங்கள் அன்னைக்கு உங்களுக்கு பர்த்டே அப்படின்னா அன்னைக்கு வீடியோவில் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக என்னால் விஷ் பண்ணவே முடியாது, கோச்சிக்காதீங்க. நான் நேற்று விஷ் பண்ணியிருக்கலாம், ஆனால் நேற்று வீடியோவும் ஏற்கனவே எடுத்து வச்சதுனால என்னால் அந்த வீடியோவில் கொடுக்க முடியல. சாரி, பிலேட்டட் விஷஸ். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அன்பு. சாரி, நீங்கள் ப்ரோவா சிஸ்டர்னு எனக்கு தெரியல. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அன்பு. விஷ் மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே அன்பு. அன்புடியே, நீங்கள் இன்னைக்குள்ள லைஃப் லாங் ஹாப்பியாக இருக்க எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் டியர். நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டருடைய செகண்ட் சன் நேத்ரன், அவங்களுக்கு அன்றைக்கி தான் பர்த்டே ஆமாம்.
சாரி சிஸ்டர், நீங்கள் இது முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நான் அன்றைக்கி விஷ் பண்ணியிருப்பேன். இருந்தாலும் இப்போ விஷ் பண்ணுறேன். பிலேட்டட் விஷஸ். இனி எப்படி இருந்தாலும் வாழ்த்துக்கள் நேத்திரன் குட்டி. விஷ் மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே நேத்ரன் சானு. நேத்திரன் தங்கம், நீங்கள் இன்னைக்கு போல லைஃப் லாங் ஹாப்பியாக இருக்கா இந்த அங்கிள் ஆண்டியோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் தங்கம். ஓகே டியர்ஸ், இன்னைக்கு பிரியமான சீரிஸ் மாத்திரம் 2 வீடியோவா ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிருக்கேன். அப்புறம் கேகே சீரிஸ் கொடுத்துருக்கேன். ரெண்டுத்தையும் பாருங்க. பார்த்துட்டு எப்படி இருந்தது மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க டியர்ஸ். ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் கிளியர் ஆயிடுச்சுன்னா எப்போ போல 30 மினிட்ஸ் வீடியோ கொடுக்குறேன். அது கிளியர் ஆகல அப்படின்னா வீடியோட டைமிங் மாத்திரம் கொஞ்சம் கம்மியாக வரும். ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா. ஓகே, தேங்க்யூ டியர்ஸ். பை டியர்ஸ்.